இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போறோம். அதை விட ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போறோம். ஸோ யாருக்கு பார்க்க போறோம்னா கன்னி ராசிக்கு பார்க்க போறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெற முடியும். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல நிறையவே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதுல மார்ச் மாதம் 26க்குள்ளேயும் 26க்கு பிறகும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போவதாக கிரகங்கள் மூலிமா சில முக்கியமான இது தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வந்த அந்த தாள்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். யாருக்குன்னா கன்னிராசிக்கு. கன்னிராசியில பிறந்தவங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாததை எல்லாமே ரகசியங்களை எல்லாமே இந்த வீடியோல கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. எப்பயுமே நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நாள் அப்ஸா இருக்கும், ஒரு நாள் டவுன்ஸா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய கிரகங்கள் தான். நம்மளுடைய கிரகங்கள் எப்பயுமே மாறி மாறி செயல்படும். எப்பயுமே கிரகங்களுடைய தாக்கங்கள் சாதாரணமாக நாம நினைக்க கூடாது. கிரகங்களுடைய தாக்கங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்குங்கிறத புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கணும். அந்த வகையில கிரகங்களுடைய தாக்கங்களால தான் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோல பலன்களாக சொல்ல போறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த வீடியோவில் அந்த கோவில் பற்றிய உத்தரவு பெட்டியை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கும் கிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ முதல்ல இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல கோவில் பற்றி சொல்கிறேன், இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்றதே ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பர்டிகுலர் டைமில் அது அதிர்ஷ்டமான தாக்கமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பொருளால் அப்போதைக்கு தாக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை யார் சொல்லுவார்னா முருகர் முன்கூட்டியே சொல்லுவார். அதனால தான் இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்கிறது. தமிழகத்தில் நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஆலயம் தான் இந்த கோவில். ஸோ இந்த கோவில் பற்றிய ரகசியங்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கோவில் பற்றி ரகசியங்களை ஃபஸ்ட்டு கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அருதொழுவு பகுதியை சேர்ந்த பக்தருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கிடைத்திருக்கு. இது தமிழகத்துல பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல ஒன்று. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். இந்த கோவிலுடைய மெயின் சிறப்பே பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே நமக்கு உணர்த்துவாரு முருகன். அதனால இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பக்தர் கனவுல குறிப்பால் உணர்த்தி அந்த சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது சொல்வாரு. இது வரைக்கும் தொன்று தொட்டு அப்படிதான் சொல்லிட்டு வராரு. பக்தர்கள் கனவுல தோன்றின அந்த பொருளை அவங்களே கொண்டு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது வரைக்கும் இந்த பெட்டியில மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இது மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இதில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருதொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து பாண்டவர் உத்தரவு பெட்டியில கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது.
இதை பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுதோ அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட எல்லா பொருளும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தங்கம்லாம் வைக்கப்பட்டப்ப தங்க விலை தாறுமாறாக ஏறி இருக்கு. இந்த மாதிரி நிறையவே உத்தரப்பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன்படி இப்போ இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இப்போ அரசியலில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? கிரகமும் இது போலதான். கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் தாக்கங்கள் சிலது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அது என்ன தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நம்ம கவனமாக நடந்து கொள்ளலாம். அதனால தான் இந்த வீடியோவை கன்னி ராசிக்காரங்க பாருங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் சுகஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கரன், செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கிஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அயனசயன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் பலன்கள் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். உழைப்பிற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் பண விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த டைம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களோடு வீண் பகை உண்டாகலாம். ஸோ கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதோடு தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்கு. முடிவில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். கூடவே தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த சாத்தியக்கூறை நல்லா பயன்படுத்திக்குங்க. இப்போ சாத்தியக்கூறை பயன்படுத்தினீங்கன்னா தான் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் உள்ள பணம் வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுவே போல குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக பிள்ளைங்க இருப்பாங்க. பெண்கள் கூட நீங்கள் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் புதன் சஞ்சாரம் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் ஒரு வகையான சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரிய உண்டாகும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக பெருமாளை வணங்கி வரணும். இதனால வாழ்வில் வளம் பெறும். அதுவும் உங்களுக்கு இப்போ மாணவர்களுக்கு எக்ஸாம் டைம்ங்கிறதுனால தேர்வு பயம் நீங்கும். அதனால் பெருமாளை வணங்கி வாங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ இந்த பலன்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.